அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ டு இஜட் வேர்ல்டு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மரங்கள் வளர்ப்போம், இயற்கை காப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டல மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உடனே மரத்தை வெட்டிடுறது. ஏன்னு கேட்டோன்னா தெறிப்பு வருமா. அந்த காலத்தில் சுற்றி வர மரம் இருக்கும் ஒரு வீடை சுற்றி, சரிங்களா? அப்போனா தெறிப்பு வரலையாம். அது சொல்லப்போனால் மண் செவரு, அது ஈஸியாக இடிச்சிட்டு போகிற ஒரு விஷயம். இப்போ அந்த செங்கலை சுட்டு இப்போ வீடு கட்டுறாங்க. பட் அது தெறிப்பு வருதான் அப்படின்னு எல்லாரோட இதுவும். ஏன்னா இன்ஜினியர் இந்த மாதிரி சொல்லி விட்டுறது, அப்புறம் சொல்லிட்டு மக்கள் பயப்படுறது. இப்படி தான் மரங்கள்னால் அதிகமாக வெட்டப்படுது. ஓகேவா? இப்போ மரங்கள்னால என்னென்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நிறைய பேருக்கு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, நம்ம மரங்கள்னால தெறிப்பு மண் தண்ணியே இல்லாமல் என்ன ஆகுது, நிலநடுக்கம் வருது. ஓகேவா? அப்போ ஒன்று என்ன விஷயம்னா, நம்மளோட வெயில் இருக்குது பார்த்திங்களா, அது அணுத்தல் கொடுக்குது பாருங்கள். ஒரு மாதிரியா வேர்க்காமல் அனல் பறக்குது பாருங்கள். மரங்கள்னால அனல் பறக்குது. அதே காற்று வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெயில் மரத்தில் பட்டு அது ஒரு மாதிரி காற்று வர்றதுனால நம்மளுக்கு அனத்தாது ஒன்று. சரியா? அதுக்கப்புறம் மரம் நம்ம வீடை பாதுகாக்குது. மரனால் தெறிக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பாதுகாக்குது. நிழல் கொடுத்து அந்த தெறிப்பு வராமல் அந்த வெயிலோட வேகம் மரத்தாக்கி தடுப்பாக ஒரு தாய் மாதிரி நம்ம வீடை காப்பாற்றுது. ஓகேவா? அதுக்கப்புறம் மண்ணை விட மரத்தோட வேரில் தண்ணி இழுக்கிற தன்மை அதிகமாக இருக்குது. ஏன்னா அது மூலியமாக தான், தண்ணி மூலியமாக தான் மரங்கள் அதிகமாக வளருது. அப்போ தண்ணி ஈஸியாக இழுக்கிற தன்மை மரத்துக்கு இருக்குது. ஒன்றும் மண்ணில் நீங்கள் தண்ணி போகுது வச்சுக்கோங்க, சிட்டியில் இருக்குது. அப்போ மண் கம்மியாக இருக்கும், மரங்கள் இருக்காது, மண் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அப்போ இழுக்கிற தன்மை கம்மியாகுது. மரங்கள் இருந்தால் ஈஸியாக இழுக்கும். கிராமத்துலனா பாருங்களேன், மரம் கொஞ்சம் ஈஸியாக இழுத்துரும். அதுதான் உண்மை. ஒன்று கீழே பூமியில் தண்ணி கம்மியாகுது பார்த்தீங்களா? 250 அடி தண்ணி அப்போ வாங்கினது இப்போ ரொம்ப அடியில் போயிட்டு தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்? மரங்கள் தான். மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி தன்மை இருக்கும். அது என்னன்னு அதுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த மாதிரி இவ்வளோ பெனிஃபிட்டு இந்த மரங்களுக்கு இருக்கும். அப்போ ஒன்று என்ன வந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் காற்றுல வாங்குறீங்க. வீட்டில் உள்ள காற்றடியில் உள்ள காற்று கூட வெளியில் நீங்கள் ஒரு பக்கத்தில் இருங்களே, அந்த காற்று வரும் பாருங்கள். மைண்டில் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் சரி, மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். ஒரு பீச்சில் போயிட்டு நம்ம காற்று வாங்கலை, எவ்வளோ எல்லாத்தையும் மறந்துடும்ல, அந்த மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கும். இது எல்லாத்தையுமே கொடுக்குறது மரம் தான். ஆனால் ஈஸியாக மரத்தை வெட்டிட்டு போகிறோம். துபாயிலனா அவ்வளோ ஒரு பாலைவனத்திலே துபாய் வளர்க்குறாங்க. அது அவங்களுக்கு அந்த மகிமை தெரியுது, மரத்தோட மகிமை. இங்கே உங்களுக்கு தெரியலை. ஒன்றும் யானை இந்த மாதிரி பல விலங்குங்க நம்ம காடை அழிச்சிட்டு தானே வீடு கட்டுறோம். அப்போ ஏன்னா ஜனம் எல்லாமே அதிகமாக ஆக மரங்கள் வெட்டுறாங்க. அப்போ காட்டில் உள்ள எல்லாமே விலங்குகள் எல்லாமே நம்ம வீட்டுக்கிட்ட வந்துடுது. ஏன்னா அதைத்தான் நம்ம அழிக்கிறோம் தவிர, அழிச்சனால தான் அது வருது. ஓகேவா? அப்போ சொல்லப்போனால் அதுதான் கோவப்படணும். ஆனால் நம்ம 6 அறிவு மனுஷ கோவப்படுறோம், மிருகம் வேறு. என்ன நியாயம்? அது கோவப்பட்டா அதை தான் அழிச்சிட்டு தான் நம்ம வீடு கட்டிக்கிட்டு வரோம். இப்போ இதெல்லாம் என்ன காரணம்? மரம் தான். சரிங்களா? அப்புறம் இந்த மரம் இப்போ நீங்கள் மரத்தில் தண்ணி ஊற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் மேக்ஸிமம் அந்த தண்ணி நிற்கும். அதுக்கு வறண்டு போயிடும். அந்த தண்ணியோட அடையாளமே இல்லாமல் ஆயிரும். ஓகேவா? அப்போ நீங்கள் ஏன்னா செத்தை என்ன பண்ணுவீங்க, கூட்டி தள்ளிடுவீங்க அந்த மரத்துக்கிட்ட போடாமல். அதனால தண்ணி சும்மா ஊற்றுனால இழுக்காது. இப்போ நீங்கள் செத்தை அதில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி பாருங்களேன், கண்டிப்பாக ஈவினிங் வரைக்கும் தண்ணி நிற்கும். அப்போ அதனால் பூமியிலையும் தண்ணி இருக்கும், மரங்களும் நல்லா சிற்பமாக வளரும், நம்மளுக்கு நல்ல காற்று கிடைக்கும், வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், வெயிலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அனத்தல் இருக்காது, குளுகுளுப்பு இருக்கும், ஏசியை விட நல்லாவே இருக்கும். சரியா? அப்போ நம்ம எல்லாருக்கும் இதை சொல்லணும், விழிப்புணர்வை கொண்டுட்டு வரணும். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு குழந்தைகளுக்குன்னா இதெல்லாம் மரமே என்னான்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. மரங்கள் எல்லாம் வளர்க்கணும்னு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். ஓகே? இயற்கையை காப்போம், மரங்கள் வளர்ப்போம், இயற்கையை காப்போம். ஓகே? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன வீடியோ பார்த்து தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் அதில் பேசுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.